வணக்கம். செந்தழல் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசபந்துவிற்கு பிணை வழங்கி உத்தரவு. அனைத்து மதுபான சாலைகளும் 3 நாட்களுக்கு பூட்டு. தேர்தல்கள் நெருங்கும் போதுதான் வீதிகளை திறப்பீர்களா? ஏப்ரல் 15 அரச விடுமுறையா? கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பரபரப்பு. வரிகளை விதிக்காது நாட்டை ஆட்சி செய்ய முடியாது என்பிபி எம்பி பகிரங்கம். தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி. யாழ் வஷாவிளான் வீதி திறப்பு. ஒளிப்பாய்ச்சி மீன்பிடித்த பலர் கடற்படையால் கைது. இனி தொடர்வன விரிவான செய்திகள். 22 நாட்கள் விளக்கமறியலில் இருந்த முன்னாள் பொலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை பிணையில் விடுவிக்குமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பொலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் இன்று மீண்டும் மாத்தறை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் இவ்வாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வெலிகம பெலன பகுதியில் உள்ள விருந்தகம் ஒன்றுக்கு முன்பாக 2023 ஆண்டு நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் பொலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. புத்தாண்டு பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் 3 நாட்களுக்கு மூடப்படும் என கலால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் 12, 13 மற்றும் 14 ஆகிய தினங்களில் அனைத்து கலால் அனுமதி பெற்ற மதுபான சாலைகளையும் மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சுற்றுலா வாரியத்தால் அங்கீகரிக்கப்பட்ட 3 நட்சத்திரங்கள் மற்றும் அதற்கு மேற்பட்ட உரிமங்களுடன் கோட்டல்கள் மற்றும் சிறப்பு விழாக்களில் தங்கியிருக்கும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மட்டுமே மது வழங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தேர்தல்கள் நெருங்கும் போதுதான் வீதிகளை திறப்பீர்களா என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். சுமந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். யாழ் பலாலை வீதி திறந்து விடப்பட்டுள்ளமை குறித்து தனது சமூக ஊடக பதிவில் இந்த கேள்வியை அவர் எழுப்பியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: கட்டுப்பாடுகளுடன் பலாலை வீதி திறக்கப்பட்டதை வரவேற்கிறோம். ஆனால் சட்டத்தின் ஆட்சி ஏற்படுத்துவதாக வாக்குறுதி அளித்தவர்கள் கட்டுப்பாடுகளை விதிக்க முடியுமா? இந்த பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக சட்டப்பூர்வமாக வர்த்தமானில் அறிவிக்கப்பட்ட பகுதி இல்லை. மாலை 6 மணியிலிருந்து காலை 5 மணி வரை போக்குவரத்தை கட்டுப்படுத்துவதற்கு எந்த சட்டம் உங்களுக்கு அனுமதி வழங்கியது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஏன் பாதசாரிகள் இந்த வீதியை பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கவில்லை? அதனைவிட முக்கியமான கேள்வி, தேர்தல்கள் நெருங்கும் போதுதான் வீதிகளை திறப்பீர்களா என கேள்வி எழுப்பியுள்ளார். ஏப்ரல் 15ஆம் தேதியை அரச விடுமுறை நாளாக அறிவிப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என அரசு நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேஜரட்ன தெரிவித்துள்ளார். இன்று பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்கவினால் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி நாளாக இருப்பதால் அந்த வாரத்தில் வேலை செய்ய 3 நாட்கள் மட்டுமே இருப்பதால் அந்த நாள் குறித்து இன்னும் உறுதியான முடிவு எடுக்கப்படவில்லை என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைத்துப்பாக்கி மற்றும் 12 தோட்டாக்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வெளியேறும் பகுதியில் கடமையில் இருந்த அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்றிரவு இந்த நபர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் ரத்மலானை பகுதியைச் சேர்ந்த 41 வயதுடையவர் ஆவார். சந்தேக நபர் கடந்த 2018ஆம் ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி கல்கிசை பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக இதற்கு முன்னர் கைது செய்யப்பட்டிருந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக பேலியகுட மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். வரிகளை விதிக்காது நாட்டை ஆட்சி செய்ய முடியாதுன்னு தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமால் பலிகேனு தெரிவித்துள்ளார். முட்டைகள் மீதான வரி புதிதாக பிறப்பிக்கப்பட்ட வரி கிடையாது என அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திற்கு எதிராக மக்களை அணிதிரட்டும் முயற்சிகளில் ஈடுபடுவதனை சிலர் பழக்கமாக கொண்டுள்ளனர். நாட்டை கொண்டுடாத்துவதற்கு அரசாங்கத்திற்கு வருமானம் தேவை. அதில் பெறுமதி சீர் வரி மிக முக்கியமானது எனவும் தெரிவித்துள்ளார். மொத்த வரிகளில் மறைமுக வரி வருமானம் அதிகம், அதிலும் பெறுமதி சீர் வரி வருமானம் அதிகமானது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் மேற்கு மத்திய வங்கக்கடலில் வடக்கு நோக்கி நகர வாய்ப்பிருக்கிறது. அதன் பிறகு அடுத்த 24 மணி நேரத்தில் மத்திய வங்காள விரிகுடாவில் படிப்படியாக பலவீனமடைய வாய்ப்பிருக்கிறது. மேலும் குறித்த கடற்பரப்புகளில் தற்காலிகமாக பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும். கடற்பரப்புகள் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் எதிர்கால அறிவிப்புகளுக்கு அவதானம் செலுத்துமாறு கடற்தொழிலாளர் மற்றும் கடல்சார் சமூகத்திடம் வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது.
யாழ்ப்பாணத்திலிருந்து பருத்தித்துறை கடற்கரை நோக்கி செல்கின்ற வீதி 35 வருடங்களின் பின் இன்று காலை 6 மணியளவில் முழுமையாக திறந்து வைக்கப்பட்டது. இராணுவத்தின் அதி உயர் பாதுகாப்பு வலயத்தில் இருக்கும் வீதியே இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் பலாலி வீதியில் வசாவிளான் சந்தையில் இருந்து பருத்தித்துறை பொனாலை வீதியுடன் இணையும் பலாலி சந்தை வரையான 2.5 கிலோமீட்டர் நீளமான வீதியே இவ்வாறு திறந்து விடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் திகதி ராணுவ உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த வஷாவிளான் மத்திய கல்லூரியிலிருந்து வஷாவிளான் சந்தையூடாக அச்சுவேலி செல்லும் வீதி திறக்கப்பட்டது. மேற்குறித்த வீதி மக்கள் பாவனைக்கு திறந்து வைக்கப்பட்ட போதிலும் குறித்த பகுதியில் செல்லும் பயணிகளுக்கு மிக கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. யாழ் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு மற்றும் சுண்டிக்குளம் கடற்பகுதிகளில் ஒளிப்பாச்சி சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட 6 பேர் 5 படகுகளுடன் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்றிரவு தொடக்கம் இன்று காலை வரை வடமராட்சி கிழக்கு உடுத்துறை ஆழியவளை வெற்றிலைக்கேணி சுண்டிக்குளம் ஆகிய நிலம் மற்றும் கடல் பகுதிகள் சம நேரத்தில் வெற்றிலைக்கேணி கடற்படையின் திடீர் சுற்றி வளைப்புக்குள்ளாகியது. கட்டைக்காடு தொடக்கம் சுண்டிக்குளம் வரையான கடல் பகுதிகளில் பல படகுகள் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபடுவதாக கிடைத்த தகவலுக்கு அமைய குறித்த கடற்பரப்புக்கு கடற்படையின் படகுகள் அனுப்பப்பட்டதுடன் காங்கேசந்துறையில் இருந்து அதிவிரைவு டோரா படகும் வரவழைக்கப்பட்டு குறித்த கடற்பகுதியை சுற்றி வளைக்கப்பட்டது. இந்த நடவடிக்கையின் போது சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட 6 பேர் 5 படகுகளுடன் கடற்படையால் கைது செய்யப்பட்ட உடைமைகளுடன் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக யாழ் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் செந்தழல் டிவியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையாகவும் நிறைவுக்கு வருகின்றது. எங்களுடைய அடுத்த செய்தி அறிக்கையை நாளை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.